ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரியாக்ஷன் சீரீஸில் ஒரு தொடர் தான். அண்ட் இந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருந்தேன். நம்ம இளையராஜா சாரோடைய ஹிட்ஸ் தான். ஸோ அவருடைய பாடல் வரிசையில் நான் வந்து என்னவென்று சொல்வதாமாவும் அண்ட் கூண்டுக்குள்ள என்ன வச்சு இந்த 2 பாட்டையும் நான் வந்து போட்டு ஒரு ஓட்டிக்கு போனேன். நானே 2வது அந்த பாட்டை 2 செலக்ட் பண்ணேன். எனக்கு மைண்டுக்கு அப்படி ஒரு தாட் வந்துச்சு. ஏதோ 2 மணி கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, நம்ம இவருடைய லைக் ஒரு சீரீஸ் பண்ணலாமே. ஏன்னா இளையராஜா சார் வந்து நிறையா என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவருடைய மியூசிக் வந்து மனசளவில் ரொம்ப ஒரு ஆறுதல் தந்த ஒரு லைக் அவர் ஒரு மாஸ்டரோங்க. அவர் மாஸ்டர் நிறையா வார்த்தைகள் இருக்குது அவருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பாடல் லிஸ்ட் எடுத்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. கூண்டுக்குள்ளே என்ன வச்சுக்கு தான். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கூண்டுக்குள்ளே என்ன வச்சு பாட்டோடைய வீடியோ சாங் தான். ஸோ நம்ம இசைஞானியோட மியூசிக்கில் நம்ம எஸ்பிபி அண்ட் ஜானகி பாடின ஒரு பாடல் நம்ம சின்ன கொண்டார் படத்தில் தான் வந்துருச்சு. விஜயகாந்த் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் சுகன்யா அதில் இருக்காங்க போல். ஸோ நான் இந்த படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த படத்தை நான் பார்த்தேன். பட் ரீசெண்டாலாம் பார்க்கல. பட் இந்த பாடல் வீடியோ வந்து நான் அதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஒரு பாட்டை பார்க்கறதுக்காக. ஸோ நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டை கேளுங்க. நம்ம இசைஞானியோட ஒரு இன்னொரு உலகத்துக்கு போயிட்டு வந்துடலாமா? ஸோ இப்போ எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். நானும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு கேட்க போகிறேன். ஸோ here we go. ரெண்டே போட்டோம். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. அடிமானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன கேப்டனுடைய பாடனால ஒரு ஸ்பெஷல் பாட்டு கோலக்கிளியே. ஒரு மாதிரி இமோஷனலாக இருக்குதுங்க இவரோட இதை பார்க்கும்போது. உள்ளடிக்குது குறையும் இன்னு மாசு படியும் இன்னு வீணா கதை முடிஞ்சு போச்சு. ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமன் பேர சொல்லி பேசுது. ஆறாத சோகந்தன்ன தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள வந்ததிந்த கோலக்கிளியே. தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடிமானே ஒன்ன தினம் பாடும். பொள்ளாச்சி சந்தையில கொண்டாந்த சிலையில் சாயம் இன்னும் விட்டு போகல. பண்ணாரி கோயிலுக்கு முந்தான ஓரத்துல நேந்து முடிச்ச கடன் தீரல. மானே மானே ஒன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ன விட்டு கூண்டுக்குள்ள வந்ததிந்த கோல
கிளியே. தெரியலைங்க, எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இன்னும் தெரியல. ரொம்ப எதிர்பார்க்கல இந்த பாட்டு எனக்கு எமோஷ்னல் ஆக்கும்னு. பட் டு பி ஆனஸ்ட் எனக்கு இந்த பாட்டு எனக்கு எப்படி சொல்லுது, ஒரு டைம்ல இந்த பாட்டெலாம் கேட்கும் போது என்னடா பாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது நாங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் நாங்கள் கடந்து வரும்போது அந்த பாதையில் நமக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகப்படுத்தி ஒரு இடத்துல வந்து நாங்கள் பாயிண்டில் வந்து இருப்போம். அப்போ அந்த பாட்டை கேட்கும்போது ரியாலிட்டி ஆஃப் லைஃப் இந்த பாடலில் வந்து இருக்கும். பட் இந்த ஒரு பாட்டு என்னமோ தெரியுங்க எனக்கு. அப்படியே நான் எஸ்பிபி சார், அப்போ விஜயகாந்த் சார், ஏன்னா வாழும் லெஜண்ட்ஸுங்க நம்ம மனசுலலாம் இப்போயும் நம்ம கூட இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் தந்த ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸ் வந்து அப்படியே என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அதான் நான் வந்து எனக்கு அந்த எண்டிங் போர்ஷன் வரைக்கும் நான் கண்ட்ரோலில் இருந்தேன். அழுகக்கூடாது, எனக்கு முடியலை. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். அந்த பாட்டோடைய லைக் அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஈவன் சுகன்யான் அந்த விஜயகாந்த் சாரோடைய அந்த லவ் எப்படி அவங்க ஒரு லைக் என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஜெயிலூரில் இருக்காங்க, இவர் வந்து வெளியே அந்த பாட்டை அவங்களுக்காக பாடும்போது அதில் இருக்க அந்த ஏக்கம், அந்த ஒரு காதல், அது உண்மையான ஒரு விஷயங்க. அது வந்து உண்மைத்துவம் நிறையா இருக்குது இந்த பாட்டை தான் சொன்னேன். இளையராஜா சார் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து ஒரு பாடலுக்கு பண்ணுவார். ஆனால் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே பெரிய ஒரு எஃபெக்ட் தந்திருக்கு. ஸோ அதுதான் யோசித்தேன் நான் வந்து இளையராஜா சாரோடைய பாட்டு எடுத்து பண்ணலாமே அப்படின்னு. அண்டு அவருடைய ஃபஸ்ட் பாட்டை எனக்கு இந்தளவுக்கு ஆகும்னு எதிர்பார்க்கல. இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங், கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் நான் சூப்பர் சிங்கரில் தான் இந்த பாட்டை கேட்டேன். விஜயகாந்த் சாரோட ரவுண்டுக்கு பாடியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பாட்டை கேட்குறேன். ஸோ ரெண்டமாக நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து இவ்வளோ ஓட்ஸ் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ பேர் இந்த பாட்டை கேட்குறீங்க அப்படின்றதே இன்னொரு பக்கம் பெரிய சந்தோஷம். அண்ட் எனக்கும் அது பிடிச்சிருக்கு, லைக் பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே என்ன இந்த பாட்டுக்கு வராமல் இருக்கே கொஞ்சம் அப்படி போகும்போது இந்த போர்ட்ஸ் அப்படியே ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் அந்த சாங்க்கு வந்துருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டு எடுத்து பண்ணது. ஈக்குவல் லைக் க்ரெடிட்ஸ் போகும் நம்ம ஜானகியம்மாக்கும், எஸ்பிபி சாருக்கும், இளையராஜா சாருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம விஜயகாந்த் சார் இவங்கன்னா மிஸ் பண்ணுறோம். அதுதான் நான் சொல்லணும். நான் ஸ்பெஷலி நான் மிஸ் பண்ணுறேன் எஸ்பிபி சார் அண்ட் விஜயகாந்த் சாரோட படங்களாக இருக்கட்டும், மியூசிக், அவருடைய படங்களுக்கான ஒரு பாட்டு வந்து கண்டிப்பாக தனித்துவம் இருக்கும். நான் கேட்டு வளர்ந்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ விஜயகாந்த் சாரையோ இல்லை நம்ம மறைஞ்ச நம்ம எஸ்பிபி சார், இவங்க ரெண்டு பேருமே லைக் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து ஒரு டெடிக்கேஷனாக நான் வந்து லைக் இதை ட்ரிபியூட் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்களும் இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் இளையராஜா சாரோடைய பாடல்கள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. அது அண்டர்ரேட்டட்னா இல்லை, எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிகமாக அந்த இதுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நான் லைக் பிரேக் டவுன் ஆகிட்டேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ எனக்கு அதனாலே எனக்கு இப்போ யோசிச்சு பேசுகிற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கல வந்து எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த பேசுறது கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன் நான் போயிட்டேன். ஏன்னா அவ்வளோ பாரதூரமான லிரிக்ஸ், மியூசிக், அந்த மியூசிக்ங்க இதை போட்டு கேட்கும்போது அப்படியே லைக் என்னோடய யூனிவர்ஸ்க்கு நான் வந்து போயிட்டேன். ஸோ நீங்கள்லாம் லைக் இது வந்து ஓவர் ரியாக்ஷனாக இல்லை ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நினைக்காம இருந்தால் நல்லது. ஏன்னா ஒரு சில பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் லைக் யோசிப்பேன், இந்த மாதிரி பாட்டில் நாங்கள் ஏன் சின்னதெல்லாம் எதுக்கு இக்னோர் பண்ணோம், இப்போ அது புரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஃபீல் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏஜ் ஒரு 24 மேலே இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த ஏஜ் பீரியடில் இந்த மாதிரி பாட்டில் கேட்கும்போது இப்போ நாங்கள் வைப் பண்ணுறோமே, ஸோ அதுதான், மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. ஸோ நீங்கள் இந்த பாட்டை பார்த்து என் கூட சேர்ந்து கேட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க, உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எத்தனை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இத்தோட இந்த வீடியோ வந்து என் பண்ணி வேற பெற்று சென்று மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் வருவேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.